நவம்பர் 29 சனிக்கிழமை. வல்லவனானார். தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ரோமர் 4:21. வல்லமையை தரித்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்கிறார். வல்லமையை எப்படி தரித்துக் கொள்வது? ஆபிரகாம் தான் வல்லமையை தரித்துக் கொண்ட வழிமுறையை மேலே உள்ள வசனத்தின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறார். அந்த வசனத்தை முழுமையாக வாசியுங்கள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இந்த வசனத்தில் 4 கருத்துகள் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறேன். முதலாவது, நம்முடைய தேவன் வல்லவர் என்பது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவர். இரண்டாவது, அந்த வல்லமையை முழு நிச்சயமாய் நம்புவது. மூன்றாவது, தேவனை மகிமைப்படுத்துவது. நான்காவது, விசுவாசத்தில் வல்லவனாவது.